ஒரு சுத்தமான ஆன்மீகத்தை மனிதன் புரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடியதே அதான், குடி தண்ணீர். அந்த தண்ணியில் நான் போய் மூக்கை இப்படி சீந்திட்டு அந்த கையை அதில் கழுவிட்டு உங்களுக்கு தண்ணி கொடுத்தா நீங்கள் குடிப்பீங்களா? அந்த தீர்த்தத்தில் நீங்கள் கழுவி விட்ட அழுக்கெல்லாம் பின்னாடி வர்றவங்க எடுக்கிற மாதிரி பயன்படுத்துறீங்களா? இது தோஷமா பாவமா? இந்த ஒட்டுமொத்த உலகிற்கும் அறிவு வழிகாட்டியாக, ஞான வழிகாட்டியாக இருந்த பாரத தேசத்தில் பிறந்த உங்களுக்கு இவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்ததான் உண்மையான ஆன்மீகமா? மேலும் மேலும் தோஷங்களை உருவாக்கி கொண்டே இருந்தால் எப்படி நாடு செழிப்பாகும்? கோபப்படுறதுக்கு என்ன குவாலிட்டியும் தேவையில்லை. நீ யாருகிட்ட வேணாலும் கோபப்படலாம், எப்போ வேணாலும் கோபப்படலாம். தன் மீதும் தன் வாழ்க்கை மீதும் பயம் கொண்டவனுக்கு, நம்பிக்கை இழந்தவனுக்கு மட்டுமே கோபம் வரும். துணிச்சல் என்பது மனதில் பதட்டமே இல்லாத ஒரு விதமான மனநிலை. அவனுக்கு மட்டும்தான் எதிர்த்து நிற்க தோணும். பதட்டம் கொண்டவன் ஓடுவான். ஆலயங்களில் கூட்டம் கூட்டமாக கூடுறத வழக்கமாக வச்சுருக்கீங்க. இது ஆன்மீகம் வளர்ந்து விட்டது என்பதற்கான அடையாளமா? இந்த சரியான ஆன்மீக மார்க்கம், சரியான ஆன்மீக வளர்ச்சியே கிடையாது. பட்டையும் கொட்டையும் ருத்ராட்சமும் போட்டு பக்தி பலமாக நிற்கிறவன் யாருன்னா, இறைவனை எங்கும் தேடி அலையாதீர்கள், எங்கும் இருக்கிறார் என்று நினையுங்கள். வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான புண்ணிய பூமியான பழனியில் போகர் சித்தாந்த சபை இயங்கி வருகிறது. இச்சபையில் சமுதாயத்தில் பெருகி கிடக்கும் உடல் நோய், மனக்கவலை, குடும்பத்தில் அமைதியின்மை, பொருளாதார தடை இவை அனைத்துக்கும் சித்தர்கள் அருளிய சிறப்பான பயிற்சி முறைகளை கொண்டு தீர்வு அளித்து வருகிறார் முனைவர் போகர் வசீகரன். பல பேர் இவர் நடத்தும் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு தங்களது வாழ்வில் சிக்கல்கள் இன்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பதிவு மூலம் மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சியை அவர் நடத்தி வருகிறார். ஒரே நாள் பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை பலர் அடைந்திருக்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு பரிகாரம் மட்டுமல்ல, பயிற்சியும் தான் என்பதை உறுதியாக சொல்லி வருகிறார். எல்லோரும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக தான் கண்டறிந்த பயிற்சி முறைகளால் பலரது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். நாள்பட்ட நோய்கள் நீங்கவும், நோய் வராமல் எதிர்ப்பு சக்தியுடன் ஆரோக்கியமாக வாழவும் அரிய முத்திரைகளை சொல்லித் தருகிறார். மனிதன் தன் வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று முயன்று வருகிறார். இந்த பயிற்சியால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறார். சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருகிறார். குருவே சரணம். உலகெங்கும் உள்ள நியூஸ் 7 பக்தி நேயர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரனின் அன்பு வணக்கங்கள். நாம் தொடர்ந்து சித்தர்களை பற்றி, ஆன்மீகம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டு வர்றோம். அதுதான் நம்ம சபையினுடைய நோக்கமும் கூட. மக்கள் ஆன்மீகத்தில் விழிப்புணர்வு நிலையை அடைய வேண்டும். அது என்னங்க அது ஆன்மீகத்தில் விழிப்புணர்வு நிலை அப்படின்னு கேட்டால், எல்லாரும் போன வழியில் மாடேதான் என்றாலும் ஒரு போக்குண்டு, மனிதனுக்கோ அவ்வளவும் தெரியாதப்பா. யார் சொல்லியிருக்கா? அகத்தியர் சொல்கிறார். மாடு கூட ஒரு வழியை கரெக்டாக தேர்ந்தெடுத்து போயிடும். ஆனால் இந்த மனிதன் மட்டும் ஒரு வழியில் போக மாட்டான். ஒரு நாளைக்கு இந்த வழியில் போவான், அங்கே போய்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒருத்தர் யாராவது சொன்னாங்கன்னு கேட்டு ஒரு நாள் பார்த்தா இந்த வழியில் போவான். இப்படி வழி மாறி போய்கொண்டே இருப்பான். தன்னுடைய பாதையும் தன்னுடைய இலக்கும் எதுவென்று தெரியாமலே அப்படின்னு சொல்கிறார். அதே போல தான் ஆன்மீகமும் சரியானபடி பயணிக்கப்பட வேண்டிய ஒரு அற்புதமான அறிவியல் பொக்கிஷம். அது புரியாத வரைக்கும் நாம் ஏதோ ஒரு ஆலயத்தின் பேரில், அல்ல ஆலயத்தில் உள்ள மூர்த்தத்தின் பேரில், அல்லது ஏதோ ஒரு சித்தரின் பேரில் அடிமையாக மட்டும்தான் இருப்போம். ஆன்மீகத்தை சரியானபடி புரியணும். இப்போ ஆன்மீகம் பக்தி அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியணும். பக்தின்னா யாரோ ஒருத்தர் மேலே வச்சிருக்கிற அபிரிவிதமான அன்பு அல்ல. இயற்கையின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய சுத்தமான அன்பு. இயற்கைன்னா மரம் செடி கொடிகளும் சேரும், பூச்சி இனங்களும் பறவை இனங்களும் மிருகங்களும் சேரும், மனிதனும் சேரும். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு படைப்புகளும் இயற்கையினுடைய அங்கம். அதன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய சுத்தமான அன்பிற்கு பேர் ஆன்மீகம். நமக்கு ஆன்மீகங்கிறது அந்த அளவுக்கு புரியுமான்னு கேட்டால் இல்லை.
இப்போ நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணம், திருநள்ளாறு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திருநள்ளாறு அப்படின்னாலே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நீங்கள் தொடர்ந்து பயப்படக்கூடிய சனீஸ்வரன் இருக்கக்கூடியதாக சொல்லக்கூடிய இடம். விஞ்ஞானமும் அந்த இடத்தில் சனியினுடைய கதிர்வீச்சு விழக்கூடிய இடமாக சொல்கிறது. அந்த இடத்த போகும்போதே என்ன நினச்சி போவோம், எப்பா சனீஸ்வரா என்னை பிடிக்காத, என்னை விட்டு விலகிரு, இல்லை என்னை கஷ்டப்படுத்தாத, இப்படி ஒரு பிரார்த்தனைக்காக அந்த இடத்துக்கு போவோம். நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துக்கு போன உடனே கருப்பு துணி வாங்குங்க, நல்லெண்ணெய், எள்ளு, இந்த மாதிரி சில குறிப்பிட்ட சில பரிகார பொருட்கள். போன உடனே அங்கே நல தீர்த்தத்துக்கு போங்க, எண்ணெயை தேய்ச்சிட்டு நல்லா அதில் 3 முறையோ 9 முறையோ 27 முறையோ மூழ்கி எழ வேண்டும். எழுந்தவுடன் நீங்கள் போட்டிருக்கிற பழைய துணி அங்கேயே கழட்டி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. இப்படின்னு பல பரிகார முறைகளை சொல்லி கொடுத்துருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த மாதிரியான போலியான வழிகாட்டுதல்கள் தான் ஒரு சுத்தமான ஆன்மீகத்தை மனிதன் புரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடியதே. அதான் யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டில் குடிக்கிறதுக்குன்னு தண்ணி ஒரு பானையில் வச்சுருக்கீங்க, குடி தண்ணீர். அந்த தண்ணியில் நான் போய் மூக்கை இப்படி சீந்திட்டு அந்த கையை அதில் கழுவிட்டு உங்களுக்கு தண்ணி கொடுத்தா நீங்கள் குடிப்பீங்களா? இல்லை நீங்கள் போட்டிருக்கிற உள்ளாடையை அதில் அலசிட்டு அந்த தண்ணியை குடின்னு சொன்னால் நீங்கள் குடிப்பீங்களா? குடி தண்ணீரை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க? அப்படி சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய குடி தண்ணீருக்கு இத்தனை மரியாதை கொடுக்க உங்களுக்கு தோன்றுகிறது என்றால், அது புனிதமான தீர்த்தம் என்று பெரியோர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஒன்றை நீங்கள் எப்படி பார்த்துருக்கணும்? அங்கே போய் நீங்கள் போட்டிருக்கிற உள்ளாடையை கழட்டி போடுறதும், நீங்கள் போட்டிருக்கிற அழுக்கு துணியை கழட்டி போடுறதும், நீங்கள் அங்கே போய் ஷாம்பு போட்டு எண்ணெய் தேய்ச்சி குளித்து உங்கள் அழுக்க பூரா அங்கே இறக்கிறதுக்காக போவீங்க? உண்மையிலேயே ஆன்மீகத்தை சரியாக உணர்ந்தவர்கள் என்ன செய்வாங்க, அந்த இடத்துல ஒரு குப்பை கூளம் கூட இல்லாத அளவிற்கு மிக தூய்மையாக பார்த்திருக்க வேண்டும். நீங்க பார்த்தீங்களா? நீங்க உங்களுடைய பாவமும் உங்களுடைய கஷ்டங்களும் விலக வேண்டும் என்ற சுயநலத்தில் பிறர் மீது எல்லா விதமான அந்த கெடுவையும் கெடு பலன்களையும் திணிக்க பார்க்குறீங்க. உங்கள் அழுக்க பிறர் யூஸ் பண்ணுற மாதிரி, அந்த தீர்த்தத்தில் நீங்கள் கழுவி விட்ட அழுக்கெல்லாம் பின்னாடி வர்றவங்க எடுக்கிற மாதிரி பயன்படுத்துகிறீங்களா? இது தோஷமா பாவமா? இப்போ என்னை போன்ற ஒருத்தர் அங்கே போகிறார், அந்த தண்ணி எடுத்து தலையில் தெளிக்கலான்னு நினைக்கிறாரு. அப்போ தான் நீங்கள் காலை கழுவுறீங்க, அப்போ தான் அங்கே காரி துப்புறீங்க, அப்போ தான் உங்களுடைய துணிகளெல்லாம் பூரா அதை துவைக்கிறீங்க, அப்போ தான் உங்கள் பரிகாரங்களை பூரா செஞ்சு அந்த குளத்தை குப்பை அள்ளி போடுறீங்க. நான் ஒரு முறை சென்றபோது அங்கே பார்த்தா அந்த குளத்துக்குள்ளேருந்து அள்ளி எடுத்த துணிகள் மட்டும் ஒரு 2-3 லாரி எழுற அளவுக்கு அந்த குளத்தை தூய்மைப்படுத்தும் நேரத்தில் அதெல்லாம் அள்ளி வெளியே போட்டிருந்தாங்க. மனசு வலிச்சது. யோசிச்சு பாருங்க, ஆன்மீகம் அதுதானே உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? இந்த ஒட்டுமொத்த உலகிற்கும் அறிவு வழிகாட்டியாக, ஞான வழிகாட்டியாக இருந்த பாரத தேசத்தில் பிறந்த உங்களுக்கு இவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்ததான் உண்மையான ஆன்மீகமா? யோசிச்சு பாருங்க. விழிப்புணர்வு. சித்தர்களை பற்றி பேச தொடங்கினால் இதுதாங்க உண்மையான செய்தி, ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. எல்லாரும் மாதிரியுமே சனிக்கிழமையானா இன்ன வேலைக்கு போங்க, இன்ன விஷயங்களை எல்லாம் செய்யுங்க, வெள்ளிக்கிழமையானா இங்கே போங்க, அங்கே போய் இன்னென்ன மாதிரி குப்பைகளை எல்லாம் போட்டு வாங்க, அங்கே போய் 4 பேர்கிட்ட சண்டை போட்டுட்டு வாங்க, அங்கே போய் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு உங்கள் தேவை நிறைவேறினால் சரிங்கிற நோக்கத்தில் போங்கன்னு சொல்லி கொடுக்கறதா ஆன்மீகம்? ஆன்மீகம் என்றால் அன்பு, அமைதி, ஒழுக்கம், தூய்மை. இது ஏதாவது ஒன்று நீங்கள் செல்லக்கூடிய ஆலயங்களில் பின்பற்றப்படுகிறதா? இவ்வளவுதாங்க என்கிட்ட இருந்து வரக்கூடிய கேள்வி. இந்த நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் செல்லக்கூடிய ஆலயங்களில் உங்களாலோ அல்லது உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களாலோ பின்பற்றப்படுகிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அப்புறம் நீங்கள் பின்பற்றுறது எப்படி ஆன்மீகம்னு சொல்லுவீங்க? ஒரு நாடு எப்படி செழிப்பாகும்? நாட்டில் வாழக்கூடியவர்கள் அத்தனை பேரும் எப்படி செழிப்பாவீங்க? மேலும் மேலும் தோஷங்களை உருவாக்கி கொண்டே இருந்தால் எப்படி நாடு செழிப்பாகும்? சித்தர்கள் இதையா நமக்கு சொல்லிட்டு போனாங்க. ஏன் நீங்கள் சித்தர்களை பார்க்க முடியறதில்லைன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? காரணம் இதுதான். நீங்கள் ஏன் கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூடிய சில போலியான நபர்களை எல்லாம் சித்தர்கள் என்று நம்பி பின்னால் போகிறீங்களோ,
ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன அதிசயங்கள் நடந்து விட்டால் அவர்தான் சித்தர் நினைச்சு நம்பி போறீங்களோ, அது வரைக்கும் உண்மையான சித்தர்களின் மகிமை என்பது தெரியவே தெரியாது. உண்மையான ஆன்மீகத்தின் பலம் என்ன என்பது தெரியாது. ஆன்மீகம்னா சரியான அறிவு சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான பாதை. அந்த அற்புதமான பாதையில் பயணப்பட வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கு தனி தைரியம் வேணும். கிராமங்களில் பெரியவங்க விளையாட்டா சொல்லுவாங்க, கோபப்படுறது நாய் கூட கோபப்படும். பெரியவங்க சொல்லுவாங்க, கோபம் நாய்க்கு கூட வரும். கோபப்படுறதுக்கு என்ன குவாலிட்டியும் தேவையில்லை. நீ யாருக்கிட்ட வேணாலும் கோபப்படலாம், எப்போ வேணாலும் கோபப்படலாம். அதுக்கு எந்த தகுதியுமே தேவையில்லை. ஆனால் அன்பை காட்டுவதற்கு அதிகமான துணிச்சல் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அன்பை காட்டணும்னா தான் உங்கள்கிட்ட துணிச்சலும் தைரியமும் ரொம்ப அதிகமாக இருக்கணும். பிறர் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையையும் அன்புடன் ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மட்டும்தான் மனோதிடம் ரொம்ப அதிகம். நீங்கள் நினைக்கிறீங்க கோபப்படுறவன் பூரா வீரன் அப்படின்னு. கோபப்படுபவன் கோழை, கையாலாகாத குணம் கொண்டவனுக்குத்தான் கோபம் வரும். தன் மீதும் தன் வாழ்க்கை மீதும் பயம் கொண்டவனுக்கு, நம்பிக்கை இழந்தவனுக்கு மட்டுமே கோபம் வரும். ஆனால் தன் மீதும் தன் வாழ்க்கை மீதும் தன்னை சுற்றியுள்ள உயிர்கள் மீதும் அன்பு கொண்டவன் எப்படி இருப்பான்? மிக வலிமையானவனாக இருப்பான். புத்தரை பற்றி சொல்லும்போது ஒரு இடத்துல ஒரு அடையாளம் ஒன்று சொல்லுவாங்க. காட்டு வழியாக அவர் பயணப்பட்ட பொழுது எதிரே ஒரு புலி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. புலியை பார்த்த உடனே பயந்தவன் ஓடுவான், துணிச்சலாக இருக்கிறவன் எதிர்த்து நிற்பான். யோசிச்சு பாருங்க, துணிச்சல் என்பது மனதில் பதட்டமே இல்லாத ஒரு விதமான மனநிலை. அவனுக்கு மட்டும்தான் எதிர்த்து நிற்க தோணும். பதட்டம் கொண்டவன் ஓடுவான். அதே மாதிரி அந்த புலியின் மேல் கருணை கொண்டவனும் ஓட மாட்டான். தன்னுடைய கருணையை மனதிலிருந்து கண்கள் வழியாக வெளிப்படுத்துபவனிடத்தில் புலி கூட அடங்கும். அவர்கிட்ட அடங்கிச்சு. நம்மகிட்ட அடங்குமா? நம்மளை பார்த்தோன்னே பாயும். காரணம், நீ வேற நான் வேறங்கிற உணர்வு தன்னையே அறியாமல் தனக்குள்ளார வர்றதுனால அது என்ன நினைக்குது? தனக்கு வேறுபட்ட ஒருவரை அடித்து சாப்பிடுவதற்குத்தானே நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம், அடித்து சாப்பிடலாமே அப்படிங்கிற எண்ணத்துக்கு வருது. ஆனால் நீயும் நானும் ஒரே இனம், பிரபஞ்சத்தினுடைய குழந்தைகள் அப்படிங்கிற அந்த அன்பு கலந்த ஒரு வெளிப்பாடு நம்மகிட்ட வந்தால் எப்படி அந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஆன்மீகம் என்பது தூய்மை. அந்த தூய்மை தான் சுத்தமான இறைவனை பற்றி நாம் உணர்வதற்கான அற்புதமான வழி அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்முடைய கலாச்சார பொக்கிஷங்கள்னு சொல்லக்கூடிய ஆலய பகுதிகள் எவ்வளவு தூய்மையாக பராமரிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஆலயங்கள் ஏன் உருவாச்சு? அந்த ஆலயங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன? இந்த ஆலயங்களை பெரிய பெரிய மன்னர்கள் ராஜாக்கள்லாம் ஏன் உருவாக்கி வச்சாங்க அப்படிங்கிற தெளிதல் புரிதல் நமக்கு வந்திருக்கும். வரலையே. இதெல்லாம் வந்திருந்தா ஒவ்வொரு ஆலயங்களும் சும்மா கீழே போய் சாப்பாடை போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு சுத்தமாக இருந்திருக்கும். இப்போ அப்படி இருக்குதா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு நல்ல நல்ல திருவிழாக்கள், நட்சத்திரங்கள், அந்தந்த திதி முக்கியமான காலகட்டங்களெல்லாம் ஆலயங்களில் கூட்டமாக கூடுறத வழக்கமாக வச்சுருக்கீங்க. இது ஆன்மீகம் வளர்ந்து விட்டது என்பதற்கான அடையாளமா, அல்லது தன்னம்பிக்கை குறைந்த கூட்டம் வளர்ந்து விட்டது என்பதற்கான அடையாளமா அப்படின்னு கேட்டால் இது சரியான ஆன்மீக மார்க்கம், சரியான ஆன்மீக வளர்ச்சியே கிடையாது. சத்தியமாக சொல்லப்போனால் சரியான ஆன்மீக வளர்ச்சி என்பது சமூகத்தில் ஒழுங்குடன் நடப்பது. இங்கே கோயிலுக்கு போகிறவன் அத்தனை பேர் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னா, ரோட்டில் ஒரு வண்டியை பார்க் பண்ணுறதுல கூட ஒழுக்கம் இருக்காது. சக மனிதர்கிட்ட பேசுகிற இடத்துல கூட ஒரு ஒழுக்கம் இருக்காது. தன்னுடைய குடும்பம் சமூகத்தோடு பேசுகிற இடத்துல கூட ஒரு ஒழுக்கம் இருக்காது. எந்த இடத்திலும் ஒழுக்கம் என்பதும் அன்பு என்பதும் இல்லாத ஒருத்தந்தான் அந்த கோயிலில் போய் பலவிதமான வேஷங்களை எல்லாம் போட்டு பட்டையும் கொட்டையும் ருத்ராட்சமும் போட்டு பக்தி பலமாக நிற்கிறவன் யாருன்னா, வெளியில் இத்தனை கேடுகட்ட செயல்களையும் செய்யக்கூடிய மனிதன். இவனும் இறைவனை எப்படி உணர்வதற்கான சூத்திரத்தை பின்பற்ற முடியும்? இவனுக்கு எப்படி இறைவனுடைய அருள் கிடைக்கும்? தெளிவாக யோசிக்கணும். எந்த இடத்திலும் குழப்பமே இல்லாமல் மிக தெளிவாக நிதானமாக சிந்தித்து பாருங்கள். ஆன்மீகம் என்பது உண்மையில் நமக்கு போதித்தது என்ன? ஆன்மீகம் என்பது எப்படி கடைபிடிக்க வேண்டியது? மனிதன் தனக்குள் சுய ஒழுக்கத்தை கொண்டு வராத வரையில் இறைவனை பற்றியும் இறைவன் நிறைந்துள்ள இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் நமக்கு ஒருபோதும் தெளிவுகள் வராது. எந்த ஒரு மனிதன் தனக்குள் சுய ஒழுக்கத்தை எப்படி
கொண்டு வருவது வளர்ப்பது என்று யோசிக்கிறானோ அவன் இருக்குமிடம் அனைத்திலும் தெய்வீகம் நிறைந்திருக்கும். அவனை சுற்றி நடப்பவை அனைத்தும் தெய்வத்தினுடைய அருளால் நடப்பதைப் போலே இருக்கும். இதுதாங்க சத்தியம். அது இல்லாத வரைக்கும் கோவில்களில் கூட்டம் பெருகும், ஆன்மீகம் பெருகிட்டதா நினச்சி வழிபாடுகள் பெருகும், அர்ச்சனைகள் பெருகும், பூசை புனஸ்காரங்கள் பெருகும். ஆனால் தனி மனித வாழ்க்கையில் எவ்விதமான முன்னேற்றங்களும் ஏற்படாதுங்கிறது தான் சத்தியம். இறைவனை எங்கும் தேடி அலையாதீர்கள், எங்கும் இருக்கிறார் என்று நினையுங்கள். உங்களுக்குள்ளாரே இருக்கிறார், உங்களை சுற்றிலும் இருக்கிறார்னு நினைங்க. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். குருவே சரணம். பேர் சேகர, பெரம்பலூர்லேருந்து வரேன். எனக்கு 10 வருஷமாக இடுப்பு வலி இருந்து நிற்க முடியாது, நடக்க முடியாது. போன வருஷம் காட்டுக்கு உள்ளுக்கே போக முடியாது. ஆனால் ஐயா சொன்ன முத்திரை செஞ்சு இந்த வருஷம் காட்டு வேலை முக்கால்வாசி நான் தான் செஞ்சேன். அந்த இடுப்பு வலி எல்லாமே பஞ்சா பறந்துருக்கு. அதற்காக இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த அனுபவம் வாழ்நாள் ஃபுல்லாக தொடரும்னு ஆடான பிரார்த்தனை ஐயாவுக்கும் காலத்தொட்டு வணங்குகிறேன்.